ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது, உங்களுக்கு சொல்லப்படுகிறது. உங்களை ஒவ்வொரு நாளும் சந்திப்பதிலே எனக்கு மெத்த மகிழ்ச்சி. அநேகர் தொடர்ச்சியாக இறை வார்த்தைகளை கேட்டு வருகிறீர்கள் என்பதை நான் அறியும் பொழுது சந்தோஷப்படுகிறேன். கொஞ்சம் பேருக்காவது நான் பேசுறது பிரயோஜனமா இருக்குதே அப்படின்ற ஒரு ஆறுதல் தான். ஆயிரக்கணக்கான நபர்கள் இந்த செய்திகளை பார்க்கிறார்கள் என்று நான் சொல்ல முடியாது. எண்ணிக்கை மிகுந்த மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க என்பது எனக்கு தெரியும். தொலைக்காட்சி வழியாக, யூடியூப் வழியாக கொஞ்சம் சொற்ப பேர் முகநூல் பக்கத்தில், இப்படி பல்வேறு தளங்களில் இந்த செய்தியை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். ஆகிலும் கொஞ்சம் பேருக்காவது இந்த வார்த்தைகளை நாம் சொல்வதற்கு ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது, அவர்களுக்கும் இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்கிறது என்ற இந்த செய்தி எனக்கு உண்மையாகவே மகிழ்ச்சியை தருகிறது. ஆகவே இப்படிப்பட்ட மக்களை நினைத்து தான் தளராமல் ஒவ்வொரு நாளும் அரை மணி நேர செய்தியை நான் ஆயத்தப்படுத்தி பதிவு செய்து அனுப்பி வருகிறேன். ஒருவேளை ஒரு அரை மணி நேர செய்தி அப்படின்னு சாதாரண நினச்சிடாதீங்க. இந்த அரை மணி நேர செய்திக்கு நிறைய வேலை செய்யணும். நான் பேசின பிறகு அதை எடிட் பண்ணக்கூடிய சகோதரர்கள், அதை அப்லோட் பண்ணணும் யூடியூப்பில், மற்ற இடங்களுக்கு அதை மின்னஞ்சல் அனுப்பி வைக்கிறாங்க. பல வேலைகள் நடக்குது. இந்த கடினமான வேலைகள், கொஞ்சம் பணம் செலவு செய்து இந்த காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு காரணம் இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்பதனால. ஸோ எங்களுக்கு வரக்கூடிய தொலைபேசி அழைப்புகள் அதை உறுதிப்படுத்துகிறது. அநேகர் எங்களை அழைத்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டதை பகிர்ந்து கொள்கிறீர்கள். ஒரு சிலர் ஜெபிப்பதாக ப்ராமிஸ் பண்ணுறாங்க, சிலர் ஜெபித்து கொள்ளுகிறார்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ இந்த நாளில் இன்னும் ஒரு புதிய ஒரு வாக்கு தத்தத்தின் ஊடாக உங்களை சந்திப்பதற்கு நான் உங்களுக்கு முன்னே வந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்கு தத்தத்தை சிந்திக்கும் போது நமக்கு இன்னைக்கு என்ன பேசுவார் ஆண்டவர் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கும். நிறைய உண்மையாக இந்த நிகழ்ச்சியை ஃபாலோ பண்ணுறவங்க அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோடு இருப்பீங்க அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. இல்லைன்னா நீங்கள் ஒரு வேளை சாதாரணமாக 10 1 11 இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். எப்படியோ பார்க்குறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே நான் இயல்பாக பல சந்தர்ப்பங்களில் சொல்வது போல ஒரு பிரசங்கம் பண்ணுகிறேன் என்ற ஒரு நினைவோடு உணர்வோடு நான் பண்ணுறதில்ல. வேத வசனத்தின் அடிப்படையில் என்னுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் நான் என்ன சொல்ல நினைக்கிறேனோ அதைத்தான் உங்களோடு சொல்கிறேன். என்ன வித்தியாசம்? உறவினர்கள் நண்பர்கள் என்று சொன்னால் முகம் தெரியும், உங்களை யாருடைய முகத்தையும் எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினால உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த நாளில் கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம் என்பது சங்கீத புத்தகம் 84வது சங்கீதத்தின் 11வது வாக்கு. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கடகமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஒரு 3 ஆசீர்வாதங்கள் இந்த வாக்கு தத்தத்தில் இருக்குது. ஒரே ஒரு வாக்கு தத்தம் தான், ஆனால் 3 ஆசீர்வாதங்கள். ஒரு கல்லில் 2 மாங்கான்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாக்கு தத்தம் தான், 3 ஆசீர்வாதங்கள் இருக்குது. உத்தமமாக நடந்தால் போதுங்க, உத்தமமாக நடந்தால் போதும், ஆண்டவர் 3 ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார். உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு நிறைய பிளெஸிங்ஸ் இருக்குது பைபிளில். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் இவ்விடத்திலும் வந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறது என்று நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறார். உத்தமமாக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறார். உத்தமமாக நடக்கிறவங்களோடு அவர் வாசம் பண்ணுகிறார், அவர்களை தேடி போகிறார். இப்படி நிறைய பிளெஸிங்ஸை சொல்லலாம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த குறிப்பிட்ட வசனம், அதாவது சங்கீத புத்தகம் 84:11 நாம் பார்க்கிறோமே, இந்த குறிப்பிட்ட புத்தகத்தில் குறிப்பிட்ட வசனத்தில் உத்தமமாக நடக்கிறவங்களுக்கு ஒரு 3 பிளெஸிங்ஸ் வந்து நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. 3 ஆசீர்வாதம். ஒரு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினால் 3 விதமான ஆசீர்வாதங்களுக்கு கிடைக்கும். இந்த வருஷ கடைசியில் இந்த வாக்கு தத்தத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்கு தத்தத்தின் ஊடாக தேவனாய் கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. இந்த வார்த்தை நம்முடைய மனதிலே, நம்முடைய உள்ளத்திலே இந்த வார்த்தை வேகமாய் கிரியை செய்வதாக. இந்த வார்த்தையின்படி இந்த உத்தமமாக வாழ்கிற வாழ்க்கை குறித்ததான ஆசையும் விருப்பமும் வந்து உத்தமமாய் நடப்பதற்கு நம்மை அர்ப்பணித்து செயல்படுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆக இந்த உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு வரக்கூடிய அந்த 3 பிளெஸிங்ஸ் என்னன்னா, முதலாவது கிருபை, 2வது மகிமை, 3வது நன்மை. கிருபை, மகிமை, நன்மை.
அழகா இருக்குல்ல? மூன்றும் இந்த கிருபை, உத்தமமா நடக்கிறவங்களுக்கு தேவன் கிருபையை தருகிறார். கிருபை அப்படின்னு சொல்லும்போது கிருபையினுடைய பொருளை நாம நினைவுபடுத்திக்குவோம். கிருபைன்னு சொன்னா தகுதியில்லாத ஒரு மனிதனுக்கு இறைவன் தருகிற வெகுமதி, அதுதான் கிருபை. இந்த கிருபையை கடவுள் யாருக்கு கொடுக்கிறாரு? கிருபை பெற்றுக்கொள்வதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது பைபிள்ல. அதிகாலையில தேடும் போது கிருபை கிடைக்கும், நம்மை தாழ்த்தும் போது கிருபை கிடைக்கும், கர்த்தருக்கு பயப்படும் போது கிருபை கிடைக்கும், ஸ்தோத்திரம் பண்ணும்போது கிருபை கிடைக்கும். இந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நிறைய சோர்சஸ் இருக்குது. ஆனா இந்த இடத்துல கிருபையை யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிற போது, பிரியமானவர்களே, உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். இந்த கிருபையை உத்தமமான வழியில பெற்றுக்கொண்ட 2 நபர்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். மறந்துடாதீங்க, கிருபையினுடைய பொருள் என்னவென்றால் தகுதியில்லாத ஒரு மனிதனுக்கு இறைவன் தருகிற வெகுமதி, அதுதானே கிருபை. ஆண்டவர் அந்த கிருபையை நாம் ஒவ்வொருவருக்கும் தரணும் அப்படின்னா உத்தமமா நம்ம நடக்கணும். அப்படி உத்தமமாய் நடந்து தேவனுடைய கிருபை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் தான் நோவா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படின்னு வாசிக்கிறோம். எங்கே? ஆதியாகமம் 6:8 வாசிக்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுடைய காலங்களில் எவ்வளோ பாப்புலேஷன் இருந்தது, அதெல்லாம் அங்கே குறிப்புகள் இல்லை. ஒரு பெரிய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நோவா, சில சரித்திர ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ என்னெல்லாம் டெக்னாலஜியை பார்க்குறோமோ அத்தனை டெக்னாலஜியும் நோவா காலத்தில் இருந்தது என்று சொல்றாங்க. அது எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஜலப்பிரவாகத்தில் மிகப்பெரிய ஜலப்பிரவாகம், அந்த ஜலப்பிரவாகத்தில் எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க. அன்பிற்குரியவர்களே, அந்த ஜலப்பிரவாகத்துக்கு நடுவில் ஒரு மனுஷனை கடவுள் தெரிந்து கொண்டார். அவனுக்கு தேவனுடைய பார்வையில் கிருபை கிடைச்சது. காரணம் என்ன? ஏன் அவனுக்கு மாத்திரம் கிருபை கிடைச்சது? லட்சக்கணக்கான மக்கள் இருந்திருப்பாங்க, கோடிக்கணக்கான மக்கள் இருந்திருப்பாங்க. இந்த நோவாவுக்கு மாத்திரம் ஏன் அந்த கிருபையை கொடுக்கணும் ஆண்டவர் அப்படின்னு கேட்டா, நோவா உத்தமனாய் இருந்தான் என்று 6:9 சொல்லுது. நோவா உத்தமமாக இருந்தான், உத்தம மனதையுடையவன், உத்தமமாக ஜீவிக்கின்றவன் நோவா. ஸோ நோவாவினுடைய லைஃப்ல, நோவாவினுடைய வாழ்க்கையில அவன் ரொம்ப பர்ஃபெக்டா உத்தமமா இருந்ததுனால ஆண்டவர் அவனுக்கு கிருபை தந்தாரு. உங்களுக்கு தகுதி இல்லை, நமக்கு தகுதி இல்லைங்க. ஆனா தேவனுடைய அந்த கிருபையை பெற்றுக்கொள்வது எப்படி? உத்தமமா நடங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், யார் வேணாலும் என்ன வேணுமாலும் அபாண்டமான பழி சொல்லட்டும், தீது பேசட்டும், நமக்கு விரோதமா எழும்பட்டும், கவலையே படாதீங்க. டோன்ட் worry about that. நீங்க ஆண்டவருக்கு முன்னாடி உத்தமமா இருங்க. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், உத்தம இருதயத்துடன் வீட்டில் இருப்பேன்றான். எப்பப்பா என் வீட்டுக்கு, உத்தம இருதயத்தோட நான் இருக்கிறேன், என் வீட்டுக்கு வாங்கன்றான். ஆகவே உத்தமமான மனசு நமக்கு இருந்துச்சுன்னா நம்முடைய லைஃப்ல ஆண்டவர் அந்த அளவிட முடியாத கிருபையை தருகிறார். அவருடைய கிருபை நம்ம அலங்கரிக்கும், அவருடைய கிருபை நம்ம உயர்த்தும். 2வது ஒரு நபரை நான் உங்களுக்கு காண்பிக்கணும். கிருபை பெற்றுக்கொண்ட 2வது ஒரு நபர் ஆபிரகாம். இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்திருந்தார். ஆதியாகமம் 24:26 ஆபிரகாமுடைய வேலைக்காரனாக இருக்கக்கூடிய எலியேசர், ஆண்டவர் தேவன் கர்த்தர் என் எஜமானனை விட்டு அவருடைய கிருபையை விளக்கலன்றான். என் எஜமானனை சுற்றிலும் ஆண்டவருடைய கிருபை இருக்கிறது. கிருபை விளக்கிறல்ல, அந்த கிருபை என் எஜமானனை காப்பாற்றுது, பாதுகாக்குது. அந்த கிருபை விட்டு விலகலன்னு ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறான் ஆதியாகமம் 24:26. இந்த கிருபையை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டதற்கான காரணம் என்ன என்ற நோக்கில் வேதாகமத்தை ஆய்வு செய்தால், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, சர்வ வல்லமையுள்ள தேவனாக தன்னை வெளிப்படுத்திட்டு எனக்கு முன்பாக உத்தமமாயிருன்னு சொல்றார். எனக்கு முன்னாடி கொஞ்சம் உத்தமமாயிருப்பா, பர்ஃபெக்ஷன் வேணும் உனக்கு என்று சொல்றார். உத்தமமாயிரு, நீ உத்தமமா இருந்தா போதும்ன்றாரு. அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மிடத்திலிருந்து உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். உத்தமமா நடந்துட்டோம்னா, இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு கிருபை கொடுத்தாரு பாருங்க. எப்படி நோவாவுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தாரோ அதே போல ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இந்த கிருபை அவர் நிரப்பியது. நோவா ஆபிரகாமுக்கு எப்படி இந்த கிருபை கிடைச்சதோ அது மாதிரி நமக்கும் கிருபை கிடைக்கணும்னா உத்தமமாய் நடங்கள், உத்தமமாய் நடங்கள். பத்திரமாய் நடக்கிற மக்கள், செம்மையாய் நடக்கிற மக்கள்
தேவை இந்த சமூகத்திற்கு. எனது அருமை சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கிருபை உங்களுக்கு வேணுமா? அவருடைய இரக்கம் உங்களுக்கு வேணுமா? அவர் தம்முடைய கிருபையினால் உங்களை நிரப்பணும்னு நீங்க விரும்புறீங்களா? அப்படின்னா உத்தமமாய் நடந்து கொள்ளுங்கள். சரி, சங்கீதம் 84 சங்கீதம் 11 வசனத்துல 2வது வரக்கூடிய ஆசீர்வாதம் என்னன்னா மகிமை. இந்த மகிமை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்டவருடைய வரப்பிரசாதம், அவர் கொடுக்கிற கொடை. மகிமை என்கிற அந்த வார்த்தையே மகிமையா தான் இருக்கு. இப்ப நான் இந்த மகிமையை பெற்றுக்கொண்ட 2 இடத்தை நான் உங்களுக்கு வேதாமத்துல காண்பிக்க போறேன். இந்த 2 இடத்துலையும் மகிமைன்னு இல்லை, ஆனா மகிமையான விதத்துல அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல எகிப்திலிருந்து புறப்பட்டு போன அத்தனை பேரும் வனாந்திரத்துல மாண்டு போனாங்க. ஆனால் யோசுவா காலேப் கானானுக்குள்ள போவாங்கன்னு இருக்கு. ஆனா இந்த குறிப்பிட்ட வசனம் காலேப் மாத்திரம் அதில் பிரவேசிப்பான். இங்கே யோசுவா ஒரு தலைவனா இருக்கிறதுனால இங்க கணக்கில் யோசுவா எடுத்துக்கொள்ளப்படவில்லை. காலேப் மாத்திரம் கானானுக்குள்ள பிரவேசிக்கலாம். கானான் என்பது ஒரு மகிமைக்கு அடையாளமான ஒரு வார்த்தை. அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு ஒரு மகிமையான சொந்த தேசத்துக்கு, தாய் தேசத்துக்கு போறாங்க. கானானுக்கு போவது எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை மகிமை, எத்தனை மேன்மை. ஆக கானானுக்கு இந்த காலேப் மாத்திரம் போனதற்கான காரணம் என்ன? காலேப் உத்தமனாயிருந்தான். என்னாகம புத்தகம் 14ஆம் அதிகாரம் 3:24, என்னாகமம் 32:11 போன்ற வசனங்களை பாருங்கள். உத்தமன், உத்தம ஆவியை பெற்றவன், வேறு ஆவியை பெற்ற மனுஷன் இந்த காலேப். காலேப் அந்த மகிமையான கானானை சந்திப்பதற்கு காரணம் என்ன? இந்த மனிதன் உத்தமமாய் நடந்தான். லட்சோப-லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு நடுவிலே, லட்சக்கணக்கான மக்களுக்கு நடுவிலே இந்த காலேப் அவன் கானான் என்ற அந்த மகிமையான இடத்திற்கு போக முடிந்ததற்கான காரணம் இவன் உத்தமனாயிருந்தான். அன்பானவர்களே, யாருக்கு கடவுள் மகிமையை கொடுக்கிறார்? யாருக்கு அந்த மகிமை கிடைக்கும்னு சொன்னா உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு. ரொம்ப ஜென்டிலா சிலர் இருப்பாங்க இல்லையா? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் அந்த கானானை கொடுக்கிறார். மகிமையை கர்த்தர் தருகிறார். மகிமையான அந்த நித்திய ராஜ்யத்தை உங்களுடைய கண்கள் காணும், நீங்கள் களி கூறுவீர்கள். 2வது, இந்த மகிமையை அடைந்த மற்றொரு இடம் பாருங்கள். தேவனுடைய கூடாரத்தில் வாசம் பண்ணுவது. அது பரலோகமோ பூமியில் அவருடைய ஆலயமோ? தேவனுடைய கூடாரத்தில் யாரு வாசம் பண்ண முடியும்? நித்திய ராஜ்யத்துல வாசம் பண்றவங்க யார் வாசம் பண்ண முடியும்? சங்கீத புத்தகம் 15:1 கர்த்தாவே யார் உமது கூடாரத்தில் வாசம் பண்ணுவான், யார் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான் என்று சங்கீதக்காரன் பாடுகிறார். அவருடைய கூடாரத்தில் வாசம் பண்ணுவதுதான் எத்தனை மகிமை. சங்கீதக்காரன் தாவீது மற்றொரு சங்கீதத்திலே பாடும்போது 27வது சங்கீதத்தின் 4வது வசனம், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். கர்த்தருடைய ஆலயத்தில் மகிமையை பார்க்க எனக்கு ஆசை. 5வது வசனத்தில் சொல்லுகிறார், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அவருடைய கூடாரத்தில் என்னை வைப்பார், அங்கே நான் ஒரு மகிமையை பார்ப்பேன் என்கிறான். ஆக அந்த கர்த்தர் மகிமையை கொடுக்கிறார் என்று சொல்லுகிற போது யாருக்கு கொடுக்கிறார்? உத்தமமாய் இருக்கிறவர்களுக்கு. கானான் என்ற மகிமையை காலேபுக்கு கர்த்தர் கொடுத்தார். காரணம், அவன் உத்தம மனதுடையவனாக இருந்தான். இங்க இந்த சங்கீதம் 15ஆம் அதிகாரத்தில் யார் கூடாரத்தில் தங்குவான், யார் அந்த மகிமையை அனுபவிப்பான் சொன்னால் அந்த அதிகாரத்தின், அதாவது சங்கீதம் 15ஆம் அதிகாரத்தின் 2வது வசனம் சொல்லுகிறது, உத்தமனாய் நடந்து என்று. உத்தமனாய் நடக்கிறவன் தான் அவருடைய கூடாரத்தில் தங்க முடியும், அவருடைய மகிமையை அனுபவிக்க முடியும், அவருடைய மகிமையை ருசித்து பார்க்க முடியும். பிரிய சகோதர சகோதரிகளே, கூடாரத்தின் மறைவிலே கர்த்தர் உங்களை வைக்க விரும்புகிறார். கூடாரத்தில் நீங்கள் பிரவேசிப்பீர்கள், அங்கே ஆண்டவருடைய மகிமையை காண்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வேண்டும் என்று சொன்னால் உத்தமமாய் நீங்கள் நடங்கள், உத்தமமாய் ஜீவிக்க உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். நிச்சயம் ஒரு உயர்வு உங்களுக்கு உண்டு, ஒரு பாக்கியம் உங்களுக்கு உண்டு. ஆக நான் உங்களுக்கு 2 காரியங்களை சொன்னேன். முதலாவது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார்.
நோவாவுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார், அவன் உத்தமனாய் இருந்தான். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார், அவன் உத்தமனாக வாழ்ந்தான். இரண்டாவது அவருடைய மகிமை. ஆண்டவர் மகிமையை நமக்கு கொடுக்கிறார். காலேப் உத்தமமாய் நடந்தான், ஆகவே மகிமையான கானானை மிதிப்பதற்கும் சுதந்தரிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். உத்தமமாய் நடக்கிறவர்கள் தான் தேவனுடைய கூடாரத்தில், மகிமையுள்ள தேவனுடைய கூடாரத்தில் வாசம் பண்ணுவார்கள். மூன்றாவது அவர் நன்மையை தருகிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார் என்று வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 10வது வசனத்துடைய இறுதி பகுதி, உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். உத்தமர்களோ நன்மையை சுதந்திரி. 84:11 உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மை வழங்காதிரார்னு சொல்லியிருக்கு. இங்கே உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள் என்று நீதிமொழிகள் ஞானி சொல்றான். உத்தமமாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை கொடுக்கிறார். முதலாவது கிருபையை கொடுக்கிறார், பிறகு மகிமையை கொடுக்கிறார், மூன்றாவது நன்மையை கொடுக்கிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நன்மையை கொடுக்கிறார். தேவன் ஒரு நன்மையை கொடுத்தால் அந்த நன்மை என்பது பரிபூரணமான சந்தோஷத்தையும் மன நிறைவையும் நமக்கு கொடுக்கும். தேவனுடைய நன்மை பெற விரும்புகிறீர்களா? உங்க வாழ்க்கையில தேவனுடைய நன்மை நிரம்பி வழியொன்ற ஆசை உங்களுக்கு இருக்குதா? கர்த்தர் தம்முடைய நன்மையை அளவில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில தந்து உங்களை நிரப்பணும் நீங்க விரும்புனீங்கன்னா உத்தமமாய் நடப்பதற்கு உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். நன்மை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் உத்தமமாய் நடக்கணும். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரத்தில் 21, 23 வசனங்களில் 2 நபர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உத்தமமான ஊழியக்காரன், அதனால நீ எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்ததுனால அநேகத்தின் மேல் நான் உன்னை அதிகாரியாக்குவேன். கொஞ்சத்தில் உண்மையா இருந்த நான் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக்குவேன். எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் நீ பிரவேசிப்பா. மகிழ்ச்சியா போ, சந்தோஷமா போ. அநேகத்தின் மேல் ஆசீர்வாதம் என்பது ஒரு பெரிய நன்மை. இந்த நன்மை எப்படி கிடைச்சது? அவர்கள் இருவரும் உத்தமர்களாயிருந்தார்கள். எஜமானன் 5 தாலந்து கொடுத்தா அந்த 5 தாலந்தை தவறா பயன்படுத்திடாம அந்த 5 தாலந்தை 10 தாலந்து ஆக்கி எஜமானுடைய கையில கொடுத்தான். அவன் 2 தாலந்தை எஜமானன் கொடுத்திருக்கிறான்னு சொன்னா அந்த 2 தாலந்தை எஜமானனுக்கு உண்மையாக உத்தமமாக நடந்து அதை 4 தாலந்து ஆக்கினான். உத்தமத்தை வெளிப்படுத்தினதுனால அவர்களுக்கு ஒரு பெரிய நன்மை அங்கு இருந்தது. அவளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அங்கு இருந்தது. நான் ஒவ்வொரு நாளும் தேவனை அறியாத பிள்ளைகளுக்கு ஒரு 3 நிமிட செய்தியை ஆயத்தப்படுத்தி அனுப்பி வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு தகவலை நாங்கள் ஆயத்தப்படுத்தி அனுப்பி வருகிறோம். ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்காக நல்ல விஷயத்தை சொல்லணுன்றதுக்காக. கடந்த வாரத்தில் ஒரு நிகழ்வு ஒன்றை நான் பதிவு செய்தேன். ஒரு ஏழை பையன், டீனேஜனுடைய மிடில் வாழ்கிற ஒரு பிள்ளை. ஆக அவனை அனைவரும் கைவிட்டுட்டாங்க. ஊரை விட்டு அவன் புறப்பட்டு பட்டணத்தில் பசி பட்னியோடு அலைகிறான். அவனுக்கு பசிக்குது, ஆனால் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. அவன் ரொம்ப தயங்கினபடி ஹோட்டலுக்கு போனான். ஹோட்டல் உரிமையாளர் இடத்துல கேட்டான். பரிதாபமான ஒரு தோற்றத்தை அந்த உரிமையாளர் பார்த்தார். அந்த உணவு விடுதியினுடைய உரிமையாளர் இடத்துல, ஐயா எனக்கு ஏதாகிலும் வேலை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டான். அந்த உரிமையாளர் சொன்னார், யோசிச்சுட்டு ஏதோ அவனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அவருடைய மனசு சொல்லியிருக்கு. ஆனால் ஒரு கண்டிஷனோட அவன்கிட்ட சொன்னார், உனக்கு நான் வேலை தர்றேன், ஆனால் சம்பளம் கிடையாது. நீ அப்படி வேலை செய்ய சம்மதமானால் சொல்லு, ஆனால் 3 வேளையும் நீ சாப்பிட்டு கொள்ளலாம். நல்லா சாப்பிடலாம், ஆசை தீர சாப்பிடு. 10 புரோட்டா வேணாலும் சாப்பிடு, 20 இட்லி வேணாலும் சாப்பிடு, எத்தனை தோசை வேணாலும் சாப்பிடு, சாப்பாடு ஃப்ரீ. ஆனால் உனக்கு சம்பளம் கிடையாது. இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டேன்னா நீ வேலை பார்க்கலான்னார். இப்போ இவனுக்கு சம்பளம் இல்லைன்றதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, முதல்ல சாப்பிடணுமே. சந்தோஷமாக ஒத்துக்கொண்டான். அங்கே சொல்லப்பட்ட வேலைகள்லாம் செய்தான், நல்லா சாப்பிட்டான். ஆனால் பல வாரங்கள் ஓடிருச்சு. ஏதாவது செலவு, சின்ன செலவு இருக்குன்னு சொன்னால், தேவை சோப்பு வாங்கணும், ஏதாவது தேவைன்னா அந்த ஓனர்கிட்ட போவான், அவர் வாங்கி கொடுப்பார். ஆனால் அந்த மனிதர் ரொம்ப கடுமையானவராக இருக்கிறார். சொன்னது தான், சம்பளம் கிடையாது. ஏதாவது செலவுக்கு பைசா கொடுப்பார், அவ்வளோதான், பாக்கெட் மணி கொடுப்பார். இவனுக்கு ரொம்ப கஷ்டம். இவர் எல்லாரும் சம்பளம் வாங்குறாங்க, எனக்கு சம்பளம் கொடுக்கலையே அப்படின்னு அவன் யோசிப்பான் அடிக்கடி. எஜமான் அதை பற்றி கவலையே படுறதில்லை. ஆனால் எஜமானன் தன் மேல ஒரு பாசம் வைத்திருப்பதை உணர்ந்தான்.
மற்றவங்கிட்ட அவர் பேசுறதுக்கும் தன்ட்ட பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இவனை ரொம்ப நம்பினாரு. இவனும் அவருக்கு ரொம்ப உண்மையா உத்தமமா நடந்துக்கிட்டான். அந்த உத்தமம்ன்ற வார்த்தை நான் பயன்படுத்துறேன். உத்தமமா நடந்துக்கிட்டான். சில முக்கியமான வேலை ஏதாவது செய்யணும், பணத்தை கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வரணும், பேங்க்ல போடணும், எல்லா வேலையும் இவனே பார்க்க ஆரம்பிச்சான். ஆனா ரொம்ப ஃபெய்த்ஃபுல். ஹி வாஸ் ஃபெய்த்ஃபுல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிஸ் மாஸ்டர். அவனுடைய எஜமானருக்கு முன்னாடி ரொம்ப உண்மையுள்ளவனா இருந்தான். அப்போ நாட்கள் ஓடிட்டே இருக்குது. அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்க எல்லாரும் திருமண வயதை எட்டுச்சு. 21 வயசாச்சு அவனுக்கு. ஓனருக்கே தெரியாம ஒரு பெண்ணு பார்க்க கூட்டிட்டு போனாங்க அவனை. அந்த வீட்டார் வந்து இப்படி ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க எப்படி நாங்கள் பொண்ணை கொடுக்க என்று மறுப்பு சொல்லிட்டாங்க. மனம் உடைஞ்சு போனான். இவனை கூட்டிட்டு போனது, இப்படி மனம் உடைஞ்சு போனது எல்லாமே இன்னொருத்த மூலமா ஓனருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஓனர் அதை ஒன்றும் விசாரிக்கல. நாட்கள் ஓடிட்டே இருந்தது. ஆனால் எஜமானனுக்கு அவன் உண்மையாக தான் இருந்தான், உத்தமமாக இருந்தான். பொண்ணு பார்க்க போகிறது நம்முடைய ஓனருக்கு பிடிக்கலன்னு என்ன பண்ணுறது, வேணான்னு சொல்லிடுவாரேன்றதுக்காக அவர்கிட்ட சொல்லலை. ஒரு நாள் அந்த பணியாளரை கூப்பிட்டார் அந்த எஜமானன். வாப்பா, இதே பட்டணத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்த அவர் சொல்லி, அந்த இடத்துல நம்ம ஹோட்டல் பிரான்ச் ஹோட்டல் போட்டால் எப்படி இருக்கும். அவன் சொன்ன அவனுக்கு அந்த இடம் தெரியும். நல்ல கூட்ட நெரிசல் சார். அந்த இடத்துல ஹோட்டலை கொண்டு போனோம்னா நம்மளோட ஹோட்டல் ஓன்னு ஓடும், நல்லா ஜேன்னு ஓடிடும் அப்படின்னு சொன்னான். சரி, நேர அந்த இடத்துக்கு இவனை கூட்டிட்டு போனார். ஒரு இடத்த பார்த்து அட்வான்ஸ் பண்ணி ஹோட்டலுக்கான எல்லா காரியத்தையும் வேகமாக புதிய ஒரு ஹோட்டல் துவக்க போகிறார் எஜமானன். இப்போவாவது நமக்கு ஏதாவது சேலரி கொடுப்பாரு, சம்பளம் கொடுப்பாருன்னு நினச்சிருக்க கூடும். வேகமாக எல்லா வேலைகளும் நடந்தது. இவனே இரவு பகலாக வேலை பார்த்தான், பொறுப்பானு எல்லாத்தையும் பார்த்தான். அந்த ஹோட்டல் திறந்த உடனே உள்ள நுழையும் போது கீ எடுத்து இவன் கையில் கொடுத்தாரு. இந்த ஹோட்டல் என்னுடையதல்ல, உன்னுடையதுன்னு சொன்னார். இவனால் நம்பவே முடியல. ஐயா என்ன சொல்றீங்க, இவ்வளவு நாள் வேலை பார்த்த சம்பளத்தை உன் பேர்ல நான் கணக்கு வச்சுட்டே வந்தேன். அந்த தொகையை எடுத்து தான் இதுக்கு அட்வான்ஸ் பண்ண, அடிப்படை தேவைகள் எல்லாம் நம்ம பூர்த்தி செய்தோம். என் பணமும் கொஞ்சம் இருக்குது இல்லை, அது எதுக்காகனா நீ இவ்வளவு நாள் உத்தமமா நடந்துக்கிட்டே, அதனால என் பணத்தை நான் என்னுடைய அன்பளிப்பா அதுல போட்டிருக்கிறேன். இனிமே நீ வந்து என்னை போல நீனு ஒரு முதலாளி தான், இந்த ஹோட்டல் நிர்வாகம் பண்ண. அவன் லிட்டரா அழுதுருப்பான்ல, ரொம்ப அழுதுருப்பான். இப்படி ஒரு எஜமானன், இப்படி ஒரு முதலாளி. இப்ப போய் பொண்ணு கல்றா, யார் வேணாலும் பொண்ணு கொடுப்பாங்க பாருங்க. தூரத்து சொந்தம்லாம் தேடி வந்துட்டாங்க. அவருடைய மாமனார் முறை ஒருத்தர் தான் பொண்ணை கொடுக்கறதா வந்தார். கல்யாணம் நல்லபடியா நடந்தது. அவன் சுகத்துடன் வாழ்ந்தான். இது ஏதோ ஒரு இடத்துல நடந்த ஒரு உண்மை சம்பவம் என்றே நான் நினைக்கிறேன். எங்க நடந்ததுன்னு தெரியல. இந்த சம்பவத்துல பாருங்க, இந்த ஹோட்டல்ல வேலை செய்ய வந்தவன் ரொம்ப உத்தமமா இருந்தான். நாள் வந்துச்சு, அவனுக்கு எவ்வளவு பெரிய நன்மை பார்த்தீங்களா. அது மாதிரி தான் அந்த தாளந்து கதையும் அப்படித்தான். இந்த 2 தாளந்து பெற்றவனும் 5 தாளந்து பெற்றவனும் உத்தமமா இருந்தாங்க. ஆகவே மிகப்பெரிய நன்மையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இரண்டாவது, உத்தமமா நடந்து நன்மை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் ஆயுசு நாட்கள் 15 வருஷம் கர்த்தர் கூட்டி கொடுத்தார். அவனுடைய ஆயுசு நாட்களை 15 years எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. அது எவ்வளவு பெரிய நன்மை. எசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல இதை வாசிக்கிறோம். எசேக்கியா அவருடைய லைஃப்ல 15 வருஷத்துக்கு கர்த்தர் கூட்டி கொடுத்தார். அது மிகப்பெரிய நன்மை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேல வாசிங்க 3வது வசனத்துல அவன் சொல்றான், எவ்வளவு உத்தமமா நடந்தவங்களுக்கு முன்னாடி அதை நினைச்சுக்கோங்க ஆண்டவரேன்னு கேட்கிறான். அவன் உத்தமமா நடந்ததை ஆண்டவர்கிட்ட ஞாபகப்படுத்துறான். ஆண்டவருடைய மன்றாட்டை கேட்டார், அவருடைய ஜெபத்தை கேட்டார். அவ்வளவுதான், அந்த மனுஷனோட லைஃப்ல ஒரு பெரிய ஒரு நன்மை நடந்துச்சு. ஆம், உடனே சாகக்கூடியவன் அடுத்த 15 ஆண்டுகள் அவன் உயிரோடு இருந்தான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நாம் உத்தமமா நடந்துட்டோம்னா நமக்கு அவர் செய்கிற காரியங்கள் அதிகம். நான் ஒரு 3 விஷயத்தை தான் சொன்னேன். ஆனால் வேதாகம் முழுக்க நான் தேடி பார்த்த போது பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு அளவே இல்லை. அவ்வளோ பெரிய பிளெஸிங்ஸை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதே போல கர்த்தர் உங்க வாழ்க்கையிலையும் அவர் நன்மை செய்ய முடியும். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கிருபை கொடுக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு மகிமை கொடுக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை அருளுகிறார். தேவனே, என்னை உத்தமமான ஒரு மனுஷனாய் மாற்றம் நம்ம ஜெபிக்கணும். உத்தமமாய் நடந்து கொள்ளுங்கள். சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், தேவரே உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீர். நம்முடைய விருப்பம் அதுதான். நான் என் உள்ளத்தில் உண்மையா இருக்கணும், உத்தமமா நடக்கணும். இது 51ஆம் சங்கீதத்துல. 101ஆம் சங்கீதத்துல பாத்தீங்கன்னா, நான் உத்தமமா நடக்கிறேன்னு சொல்றான்.
ஆகவே தேவன் நமக்கு ஏராளமான நன்மைகளை வச்சிருக்கிறார். அன்பானவர்களே, தேவன் உங்களுக்கு கிருபை கொடுக்கணுமா? ஆண்டவர் அளவிட முடியாத மகிமையை உங்களுக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? இந்த பூமியில வாழ்வதற்குரிய சகல நன்மைகளும் நிரம்ப பரிபூரணமாக உங்க வாழ்க்கை அலங்கரிக்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருக்குதா? அப்படியானால் உத்தமமாய் நடந்து கொள்ளுங்கள். உத்தமமாய் நடந்து கொள்கிறவர்களுக்கு ஆண்டவர் கிருபையும் கொடுக்கிறார், மகிமையும் கொடுக்கிறார், அவருடைய அளவிட முடியாத நன்மையும் கொடுக்கிறார். உத்தமம் என்று சொன்னால் குற்ற மனசாட்சி இல்லாமல் தேவன் அறிகிறபடி அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்தல். வாழ்ந்து பாருங்கள், அவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்து பாருங்கள். ஜெபிப்போம். நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த இனிய தருணத்திற்காக நன்றி. உடைய பொற்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிற கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் உடைய அளவிட முடியாத கிருபையும் மகிமையும் நன்மையும் வந்து சேரட்டும். அவைகளால் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கர்த்தர் அலங்காரப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்தும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா துதிக்கான மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.